சென்னை நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் நள்ளிரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. இரவு முழுவதும் பரவலாக மழை பெய்ததால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. அதிகபட்சமாக சென்னை எண்ணூரில் 18 சென்டிமீட்டரும், கத்திவாக்கத்தில் 11 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை நாளை தொடங்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. முல்லைத்தீவு நகர கடற்கரையில் உலக சுற்றுலா தின நிகழ்ச்சி மிகச் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இலங்கை சுற்றுலாத்துறை சார்பில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் கலை கலாச்சார நிகழ்ச்சிகளின் அணிவகுப்பு முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக தொடங்கி முல்லைத்தீவு நகர கடற்கரையை வந்தடைந்தது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் மழை வேண்டி எல்லைப்பிடாரி அம்மனுக்கு ஏராளமான பெண்கள் கரிச்சோறு எடுத்து ஊர்வலமாக சென்று வழிபட்டனர். வீடுகளில் மட்டன், சிக்கன், முட்டை, மீன், கருவாடு உள்ளிட்டவற்றை சமைத்து அவற்றை ஊர்வலமாக கொண்டு சென்று எல்லைப்பிடாரி அம்மனுக்கு படையிலிட்டு வழிபாடு செய்தனர். மாநில அளவில் நடைபெற்ற வாழ்வீச்சு போட்டியில் கோவையைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் 3 பதக்கங்களை வென்று அசத்தினர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாநில அளவிலான வாழ்வீச்சு விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. கோவையைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் நிவான் ஜெகநாதன், சர்வேஷ், அஸ்வத் ஆகிய மூவரும் 3 வெண்கலப் பதக்கம் வென்றனர். பரிசு பெற்ற மாணவர்களுக்கு கோவை மாவட்ட வாழ்வீச்சு சங்கத்தினர் மற்றும் சக மாணவர்கள் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மலையடிவார கிராமங்களில் இரவு நேரங்களில் கரடி நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அங்குள்ள ஃபேவர் பிளாக் நிறுவனத்தில் புகுந்து கரடி உலாவிய காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. மலையடிவாரத்தில் உலவும் கரடியை கூண்டு வைத்து பிடித்து அடர் வனப்பகுதியில் விட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை ராணியார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற கலை திருவிழாவில் மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று கரகாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம் ஆடி அசத்தினர். பசுமையும் பாரம்பரியமும் என்ற தலைப்பில் நடைபெற்ற கலை திருவிழாவில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் 1865 மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். கிராமிய கலைகளான கரகாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், புலியாட்டம் ஆடி அவர்கள் ஆடியது அனைவரையும் கவர்ந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் நடைபெற்ற புத்தக கண்காட்சியில் பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று புத்தகங்களை வாங்கிச் சென்றனர். ஊத்தங்கரை வாசிப்பு இயக்கம் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இணைந்து புத்தக கண்காட்சியை நடத்தியது. இதன் ஒரு பகுதியாக கலைநிலா கலைக்குழுவினரின் தப்பாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 4 நாட்களே இருக்கும் நிலையில் பாதுகாப்பான முறையில் பட்டாசுகளை வெடிப்பது எப்படி என்பது குறித்து மேட்டுப்பாளையத்தில் பள்ளி மாணவர்கள் மத்தியில் தீயணைப்புத் துறையினர் செயல்முறை விளக்கம் அளித்தனர். மேட்டுப்பாளையம் தனியார் பள்ளி ஒன்றில் நடைபெற்ற செயல்முறை விளக்கத்தின் போது பேரிடர் காலங்களில் மழை வெள்ளம் ஏற்படும் போது எவ்வாறு உயிர்காத்துக் கொள்வது என்பது குறித்தும் உடன் இருப்பவர்களை காப்பாற்றுவது எப்படி என்பது குறித்தும் தீயணைப்புத் துறையினர் செய்து காண்பித்தனர். இந்த மாதிரியே என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் கவர் பண்ணக்கூடாது. சிலிண்டரை அப்படி கவர் பண்ணினா என்ன ஆகும், ஃப்ளேம் உங்கள் பக்கம் வந்து நீங்களும் அது கூட சேர்ந்து ஃப்ளேமில் அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஃப்ளேமுக்கு ஆப்போசிட்டில் இப்படி நின்றுட்டு என்ன செய்யணும், ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இதுதான் இந்த மாதிரி தான் பண்ணணும். சரியா? தீபாவளி நெருங்குவதால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்று வரும் ஆட்டு சந்தையில் பல்வேறு ஊர்களில் இருந்து வந்துள்ள வியாபாரிகள் போட்டி போட்டு ஆடுகளை வாங்கிச் செல்கின்றனர். அதிகாலை முதல் நடைபெற்று வரும் ஆட்டு சந்தையில் 2 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனையாக இருக்கலாம் என்று வியாபாரிகள் கூறியுள்ளனர். ஒரு ஆட்டின் விலை 8000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை விற்பனையாகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் இருசக்கர வாகனத்தில் வைக்கப்பட்டிருந்த 500 ரூபாய் நோட்டுக்கட்டை எடுத்துக்கொண்டு மரத்தில் ஏறிய குரங்கு பணத்தை கிழித்து கீழே போட்ட காணொலி பரவி வருகிறது. वाह पैसा है यार, ये 50,000 बा, ये वाह देखा, ये वाह
ये गाड़ी किसकी है? वो देखा पैसा कट निकाल ले बाप अंदर। वाह ये वाह देखा, ये वाह लग गया, वाह लग गया। சோரோன் என்ற கிராமத்தில் மரத்தடியில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தின் பக்கவாட்டில் உள்ள பெட்டியில் 500 ரூபாய் நோட்டுக்கட்டுகள் இருந்துள்ளன. அதனை எடுத்த குரங்கு அங்கிருந்த மரத்தின் மீது ஏறி பணக்கட்டை கடித்து கிழித்து மழை போல பொழிந்துள்ளது. பலர் கூச்சலிட்டும் போக்கு காட்டியும் போராடி எஞ்சிய பணக்கட்டை மீட்டனர். மத்திய பிரதேச மாநிலம் சாகர் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு உரம் வழங்குவதற்கான டோக்கன் வழங்க வந்த பெண் தாசில்தார் விவசாயி ஒருவரை கன்னத்தில் அறைந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேவரி தாலுகாவில் வேளாண் விளைபொருள் சந்தையில் விவசாயிகளுக்கு உரம் வழங்குவதற்கான டோக்கனை பிரீத்தி ராணி சௌராசியா வழங்கினார். அப்போது டோக்கனை பெற விவசாயிகள் முண்டியடித்த போது எரிச்சல் அடைந்த தாசில்தார் விவசாயியை கன்னத்தில் அறைந்துள்ளார். இதற்கு சமூக வலைதளங்களில் கண்டனம் எழுந்து வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் போலீஸ் சீரழிவில் காவல்துறை அதிகாரிகள் மது அருந்தும் காணொலி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அம்பேத்கர் நகர் காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவல் ஆய்வாளர் மற்றும் 2 காவலர்கள் போலீஸ் சீருடையிலேயே அருகில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் மது அருந்தியுள்ளனர். இந்த காணொலி வெளியானதும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அனைவரையும் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.